மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட காவலர்களின் ஜாமீன் மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் நகை திருட்டு புகாரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக சிபிஐ தெரிவித்தது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஸ்ரீமதி, காவல்துறையினர் மனசாட்சியுடன் செயல்பட வேண்டும் என்றும், உயரதிகாரி அடிக்கச் சொல்லி உத்தரவிட்டால் அடித்து கொலை செய்வதா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் டிஎஸ்பிக்கு உத்தரவிட்ட அதிகாரி யார் என்றும் கேட்டு, விசாரணை முடியும் வரை ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி காவலர்களின் மனுக்களை தள்ளுபடி செய்தார். வழக்கை 6 மாதத்தில் முடிக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.